ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் சாரி வாங்க அதுவும் எங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டேன். ஏன் தான் அவர் கூட கூட்டிட்டு போனணுன்ற மாரி ஆயிடுச்சு. குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீடியோ எடுக்கணும். சரி வேற வழியே இல்ல. அவர் மட்டும் தான் சிக்கனாருன்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு போயிட்டேன். நமக்கு செலக்ட் பண்ணி குடுக்கவே மாட்டாருங்க. எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டுருப்பாரு. ஏதாச்சும் ஒண்ணு எடுத்தியா வா, வான்னு சொல்லிட்டு இருப்பாரு. நமக்கு அதெல்லாம் காதுலயே நான் போட்டுக்க மாட்டேன். சாரி கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டோனே நம்ம ரேட்டும் கம்மியா இருக்கணும்ல. பார்த்து பார்த்து எடுத்தா தானங்க ரேட்டு கம்மியா எடுக்க முடியும். இல்லாட்டி ரேட்டு ஜாஸ்தியானாலும் நீ காசு செலவு பண்ணிட்டேன்னு சண்டை போடுவாங்க. ரேட்டு கம்மியா எடுக்கிறதுக்காக நம்ம நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் பார்க்கணும். ஏன்னா சாரீஸ் வந்து நம்ம ரேரா தான் கட்டுவோம். அதுக்காக எதுக்கு ஜாஸ்தி ரேட் போட்டு வாங்கிட்டு அது பீரோல தான் வச்சுட்டுருக்கணும். அதனால கம்மி ரேட்லயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு தேடி தேடி எடுப்பேன். அவரு என்ன சொல்லுவாரு, "கிளம்பு கிளம்பு" சொல்லிட்டே இருப்பாருங்க. எப்பவுமே அப்படிதான். இந்த காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இந்த எல்லோ, ப்ளூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ₹1045ங்க இது. ஆனா காட்டன் சாரி எடுக்கலாம் பார்த்தா, நம்ம குழந்தைங்கள வச்சிருக்கோங்கல்ல, அதனால அயர்ன் பண்ணி கட்டிட்டு போறதுக்குலாம் கண்டிப்பா சான்ஸே இல்ல எங்க வீட்ல. டைமும் இல்ல. 3 பசங்களையும் ரெடி பண்ணணும், கிளம்பணும். அதனால நம்மளுக்கு செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இங்க பாருங்க இந்த இன்ஸ்டால வரும் பாருங்க, அந்த டபுள் பார்டர் சாரீஸ் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த சாரி வந்து ₹2000 இருந்துச்சு. ரேட் ஓவரா இருக்கு. அப்பா சாமி! இதெல்லாம் நமக்கு செட் ஆவாது. லோ பட்ஜெட் சாரீஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். ஏன்னா சாரீஸ் ஒன்ஸ் கட்டுவோம். அதுக்கப்புறம் அது பீரோல தான் தூங்கிட்டுருக்கும். மனசே அடிச்சுக்கும். என்னடா இவ்வளோ ரேட்டு குடுத்து வாங்கிட்டு வரணும். சாரி கூட எடுத்துடலாங்க. அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்ஸ் தாங்க ஏகப்பட்ட செலவாகும். ஆனா நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் நானே ஸ்டிச் பண்ணுவேன். வெளியில குடுக்க மாட்டேன். இந்த சாரீஸ்லாம் வந்து டீச்சர்ஸ்லாம் கட்னா சூப்பரா இருக்கும். ஆஃபீஸ் போறவங்கலாம் கட்னா ரொம்ப அழகா இருக்கும். போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட்ல போட்டு தச்சா செம்மையா இருக்குங்க. இதில வந்து ஒரு 6 கலர்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சாஃப்ட்டாவும் இருந்துச்சு மெட்டீரியல். இப்ப இந்த கலர் சாரீஸ் வந்து இது வீடியோல ஏதோ லைட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க இது. ஃப்ளவர் போட்டுட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுக்கும் அந்த மாரி கட்டிங்லாம் போட்டு தச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்த்துட்டே இருந்தேன். நான் இதில எடுத்தேனா இல்லையான்ட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா நான் இதில எடுக்கல. வேற சாரீஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு வேற சாரீஸ் போயிட்டேன். எங்க ஹஸ்பண்ட் ஏன் தான் கூட்டிட்டு போணுன்ற மாரி ஆயிடுச்சுங்க. அவருக்கு ஏன் தான் என் கூட வந்த மாரி ஆயிடுச்சு. எதுவுமே செலக்ட் பண்ணி குடுக்க மாட்டாரு. எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மாரி மட்டும் தான் பதில் சொல்வாரு. "இத எடுத்துக்கோ, அத எடுத்துக்கோ" சொல்லவே மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் பாருங்களேன், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இந்த சாரீ தான் வருது. நெறைய கலர்ஸ் கலர்ஸா இருந்துச்சு அந்த சாரீ. சூப்பரா இருந்துச்சு. ரேட் வந்து ₹665 போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு. இதோடைய எண்டுல வந்து பார்டர்ல கீழ வந்து ஓவர்லாக் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஒரு சில சாரீஸ்லாம். அதாவது புதுசா வந்த ஸ்டாக்ஸ்லலாம் வந்து ஓவர்லாக் பண்ணி குடுத்தாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பிஞ்சு வராம இருக்கிறதுக்காக ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலர்ஸ்லாம் பாக்க. எனக்கு இது ஒண்ணு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த கலர் எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃப்யூஸா இருந்துச்சுங்களா, சரி அந்த அக்கா கிட்டயே கேட்டுட்டு இருந்தேன். அவங்க "இது எடுத்துக்கோமா, ரொம்ப அழகா இருக்கு" அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. ஏதாச்சும் டேமேஜ் ஏதாச்சும் இருக்கான்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூடலாம் ஷாப்பிங் போவீங்களா என்னான்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ₹669ங்க இந்த சாரி. இன்ஸ்டால எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. பார்த்தா தெரியும். ஆனா நல்லா இருந்துச்சு மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து ஹெவியா இருந்துச்சு. கையில எடுத்து பார்க்க வெயிட்டா இருந்துச்சு சாரியே. அந்த பார்டர்ல அப்படியே ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதால ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. இந்த கலர் வந்து ரொம்ப எனக்கு டார்க்கா இருக்க மாரி இருந்துச்சு. லைட் வெளிச்சத்துல. ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாரி இருந்துச்சு. அதனால நான் இது எடுக்கல. ஆனா இன்ஸ்டா ஃபுல்லா இந்த கலர் தான் இருக்கு. நான் எடுக்கலங்க. இது ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்க மாரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கல. அந்த அக்கா இந்த சாரி எடுத்துக்கோமா சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு இந்த சாரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சாரி தான் எடுத்தேன். ஒரு சாரி செலக்ட் பண்றதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேங்க. இது நல்லாயிருக்கா? அது நல்லாயிருக்கான்ட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டுனா எனக்கு ஒரே குழம்பிடுச்சு. தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த அக்காகிட்டயே கேட்டுட்டு, அந்த அக்கா என்ன சொன்னாங்க, "இத எடுத்துக்கோ" சொன்னதால, நம்ம அதே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க ஃபைனலா. அது ஏன்னே தெரியல இந்த ஹஸ்பண்டுங்களுக்குலாம் நம்ப கூட வந்து சாரீஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னா அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா நான் அத பத்திலாம் கவலையே பட மாட்டேன். நாம எடுக்கிற வேலைய எடுத்துட்டு தான் இருக்கணும். இந்த சாரீஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு மாரி ஃப்ரிங் மாரி இருந்துச்சுங்க. ஃப்ளிட் வச்சிருந்துச்சு. குட்டி குட்டியா அப்படியே லப்பர் மாரி இழுத்து அப்படியே வந்துச்சு. ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்குலாம் போனா கட்டலாம் இது. சூப்பரா இருக்கும் நைட்டு ஃபங்ஷனுக்குலாம். இதுல வந்து நான் டார்க் கிரீன் எடுத்துட்டேன். இந்த லீஃப் கிரீன் வரும் பாருங்க. அந்த லீஃப் கிரீன் எடுத்தேன். ரொம்ப அழகா இருக்கும் இது ஃபங்ஷனுக்கு நைட்ல கட்னா. ₹1315ங்க. சூப்பரா இருக்கு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு சாரி எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னான்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரு.
அப்படியே நம்ம கெஞ்சி கூட்டிட்டு வந்ததுக்கு ஏன் தான் கூட்டிட்டு வந்தோன்ற மாதிரி நமக்கு ஆயிடும். அப்புறம் இதுல ஒரு சாரீஸ் போய் பார்த்து இந்த சாரீஸ்லாம் கூட இது லைட் கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபோன்ல கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. ஸ்கை ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப கம்மி தான். 700 சம்திங் தான். 700 ரேட் தான் இது. சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து இது ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கு. எல்லாமே காலி ஆயிடுச்சு சொல்லிட்டாங்களா. எனக்கு இந்த ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்துடலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எப்படியா இருந்தாலும் சாரீ எடுத்தா அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கே ஏகப்பட்ட காசாகும். நான் வந்து என்னுடைய ப்ளவுஸ் எல்லாம் நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். கடையிலலாம் எந்த ப்ளவுஸும் கொடுக்க மாட்டேன். வீட்லயே எனக்கு பிடிச்ச டிசைன் வச்சு தச்சுப்பேங்க. 785 ருபீஸ். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த ஆஷ் கலர் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. 500 என்னமோ தான். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி ஆஷ் கலர் இருக்குங்களா, ஸோ அதனால நான் எடுக்கல. இல்லாட்டி இந்த சாரீ தான் எடுத்திருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உமன்ஸ்க்கு தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க. அது எப்படி தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல இந்த சாரியில் மட்டும். ஆனால் சாரீ கட்டினா தாங்க எல்லாருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் என்னதான் இருந்தாலும். இது வந்து சில்வர் இந்த மாதிரி கலரும் வச்சுருக்காங்களா, அதனால எடுக்கல. எங்கள் வீட்டுக்காரு இந்த சாரீஸ்லாம் பீரோவில் தூங்க தான் போகுது, நீ எதுக்கு பார்த்துனுக்குறேன்னு பக்கத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாருங்க. நம்மளாம் காதில் போட்டுக்கவே கூடாது. ஏதோ லோ பட்ஜெட்டாக பார்த்து எடுத்தோமா அவ்வளோதான், அப்படியே கிளம்பினோம் ஹெவியாக செலவு பண்ணாமல். அப்புறம் இந்த ஆன்ட்டி வேறு என்ன மாதிரி குழப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா, அது வந்து 500 தான் அந்த சாரீ. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியும் எடுத்துட்டாங்க. நான் ஹெவி ரேட் போட்டு எடுக்க மாட்டேங்க சாரீ. கம்மியாலே தான் பார்ப்பேன். ஜாஸ்தியாக எடுத்து அது பீரோவில் தான் தூங்கிட்டு இருக்கோம். எப்பயாச்சும் தான் கட்டுவோம். அதுக்கப்புறம் போன ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டோம், லாஸ்ட் டைம் கட்டிட்டோம், அந்த மாதிரி சொல்லிட்டு காசு தான் வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு கம்மி ரேட்லேயே பார்த்து எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. குழந்தைங்க வந்து எதிர்த்துலேயே கேன்டீன் இருக்குது ஆப்போசிட்டில். சரி அவங்க போயிட்டு அங்கெல்லாம் ஸ்மைலி அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸ்மைலி அதுக்கப்புறம் இந்த பீஸா அதுதாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டது தக்ஷா குட்டிக்கு ஊட்டி விட்டுருந்தேன். தக்ஷா வந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சிண்டு வந்து ஸ்மைலி கேட்டான், அவனுக்கு ஸ்மைலி. யாத்து வந்து பீஸா கேட்டா, யாத்துக்கு பீஸா வாங்கி கொடுத்துட்டோம். அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து சாமிக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆடி ஆஃபர் தாங்க. ஆனால் எனக்கு ஏதோ ப்ரைஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கம்மியாக ஏதோ ஆஃபர் ப்ரைஸில் இருக்க மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியலங்க. நீங்கள் ஆஃபர் போயிட்டு வந்துட்டீங்களா என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எப்படின்ட்டு. கிளம்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமி கோயிலில் ரொம்ப சூப்பராக சாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பாட்டி வந்து வளையல், குங்குமம், மஞ்சள், பூவெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமி பிரசாதம்லாம் கொடுத்தாங்கங்க. சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் செம்ம டேஸ்ட்டு. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய வளையலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு சந்தனம்லாம் வச்சு பொட்டுலாம் பெரியவங்க வச்சுட்டு எல்லாருக்கும் விட்டாங்க. பசங்க ஜென்ஸு எல்லாருக்கும் வச்சு விட்டாங்கங்க அந்த சந்தனம்லாம். சாமி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளையலெல்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பாவம் எங்கள் வீட்டுக்காரர் தான் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாரோ. அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை கரெக்டாக பண்ணோமா கிளம்பிடணும். ஒரே புன்னகை தான் எனக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.